சொல்லல, அடிச்சிருவேன். எனக்கு டென்ஷன் ஆகும். அப்புறம் நான் செஞ்சதை நீ இல்லைன்னு இல்லைண்ணா எனக்கு இப்படி பண்ற, எனக்கு டென்ஷன் ஆகுதுல. என்னோட புளிக்குழம்பு பத்தி சொல்லல, வாங்கி தின்னல அத நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. அம்மா குழம்புக்கு வடைகளாம், முட்டை பொரியல்களாம், ஆம்பளைட்டுகளாம், அப்பளங்களாம், இப்போ ஊறுகாய்களாம். எங்க உடம்ப கம்மி பண்ண. ஏய் இது போட்டேன்னா அங்க வந்து இதாயிடும், என்னோட vlog அடி ஆயிடும் சொல்லிட்டேன். அப்புறம் காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்க. பாட்டெல்லாம் போடாத. நான் வந்து இன்னைக்கு முட்டை ஆம்லேட் பண்ண போறேன். முட்டை பொரியல் பண்ண போறேன். ஒரு முட்டை எடுத்து உடைச்சு ஊத்திக்கணும். ஏய் உண்மையிலேயே அப்ப இந்த ஒரு முட்டை வேணுமா வேணாமா உனக்கு? போடக்கூடாது. இங்கிட்டு வந்து என்ன தெரியவேனா? தெரியவேன் தெரியும். நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கும். நம்ம மிளகு பொடியை நல்லா அப்படி போட்டுக்கணும். இதெல்லாம் வீடியோ தனியாக நீ எடுக்கிறியா ஷார்ட்டு? நான் அதில் ஆட் பண்ணிக்குவேன். என்னடி நீ மூடி பண்ற செவனே இருந்து இங்கே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு முட்டை பெரிய இது பண்ணிக்க. முட்டை பொரியல் பண்ணுறது. என்னோட முட்டை பொரியலுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க தெரியுமா? அசால்ட்டாக போயிட்டு இருக்கு. அது நல்லா போனக்கப்புறம் ஆமல்ல பென்ஸு நீ சொன்னக்கப்புறம் அதே மாதிரி போகுதுன்னு. ஓகே அதுக்கு என்ன பண்ண? நீ பேசு. நீ எதுக்கு இருக்க? நீ பேசு. ஐயோ நல்ல வேலை அதுல எதுவும் இல்ல. இல்ல இல்ல இந்த இருக்கு, தனியா எடுத்து வச்சேன். பதறாத. அந்த மைக் எங்க விழுந்துச்சு? அது அட்டையோட தான் விழுந்துச்சு. முட்டையை போய் காமிச்சிட்டு வரேன். இதுதான் முட்டை. பேசு. என்னடா சும்மா இருக்கும்போது லூசு மாதிரி என்னத்தையாவது பேசிட்டே இருப்ப. இப்போ வீடியோக்காக பேசாம இருக்கியா? இதே வித்தவங்க யாராவது சிரிக்கணும்னு அப்படியே விழுந்து விழுந்து பேசுவேன். நான் தான் பேச மாட்டேன். நீனு தெரியும்டா உன்னை பத்தி தானே உண்மை. நான் பேசுனா நீ பேச மாட்டேன். இதே மித்தவங்க ஏய் சொல்லுடா அப்படின்னா நீ சிரிச்சுக்கிட்டு பேசுவ. அப்புறம் முட்டை செய்யறேன்ல எனக்கு அத்தாடி நீ போ 2வது தடவை. எப்படி மனைவிக்காண்டி என்ன கொல்றதுக்காக நீ போனுட்ற. மனைவி தான். ஏய் இங்க அத கட் பண்ணிக்கலாம். என்ன vlog நான் அப்படியே அம்மா பச்சை மிளகா காரமா போடவா? பச்சை மிளகா காரமா தான் இருக்கும். அப்படியே போடக்கூடாது, வெட்டி போடணும். அப்படியா? ஏ இல்ல இல்ல இப்படியும் போடுவாங்கல்ல முழுசா. இப்ப என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? வெட்டி போட்டானா காரம் அப்படியே மூஞ்சில அடிக்குமே. ஐயோ எனக்கு தலைலாம் சுத்துது, பசிக்குது. இல்ல உண்மையிலே எனக்கு பசிக்குது. இந்த வீடு ஹவுஸ் ஓனர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க வெயிட்ட மொத காலி பண்ணுங்க. ஏல எனக்கு ஒரு டவுட் இல்ல, இப்படி போட்டேனா அந்த விதல அதுல விழுந்து அப்படி கார் அடிக்குமேல. சாப்பிடணும். எனக்கு இப்படினா விருப்பமே இருக்காதுல. என்ன போட்டேன்? நான் வந்து நிறைய டிஷ் சமைப்பேன். இன்னைக்கு வந்து நான் முட்டை பொரியல் செய்யறதுனால அதை மட்டும் எடுக்கிறேன். ஆனால் அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி உட்காந்துட்டே இருப்பாமே, எடுக்க மாட்டான் வீடியோவை.
ஆமா நான் அப்படித்தான் புரிஞ்சது இந்தா நாக்கு காட்டு. ஏய் ரொம்ப காட்டு. பழைய டெக்னிக் இதெல்லாம். அது வேற யார்ட்டையாவது பண்ணு. பழைய டெக்னிக் பச்சை ஏய் என்னல ஏதாவது இப்படி என்னல பாத்துக்கிட்டு இருக்க, பேசல. இவன் நான் ஏதாவது ஒண்ணு கேட்டாதான் இப்படி பேசாமையே இருப்பான். இதே இது வேற யாராவது கேட்டா அப்படியே சொல்லுங்க சொல்லுங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பான். சூடு வச்சிருவேன். பேசு இப்ப நீ பேசுற. நீ பேசு. நீ தேவை பேசு. நீ சமையல் திறனை பத்தி சொல்லு கொஞ்சம். கொஞ்சமா நல்லா சமைப்பேன். நீ நிப்பாட்டு. ஆமா நான் கொஞ்சமா சமைப்பேனா? என்ன அப்படி என்ன எனக்கு இல்ல எனக்கு புரியல. நான் என்ன சமைக்கல? ஹிந்தி தந்திருக்கேன். என்னது? என்ன சரி ஒரு பருப்பு சோறு, அவ்வளவுதான். ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு இடியாப்பம், ஒரு வெஜ்ஜு கொத்து பரோட்டா, அதெல்லாம் நீ பண்ணியிருக்க. என்னது வெஜிடபிள் பிரியாணி நான் செஞ்சு கொடுத்தது இல்ல உனக்கு. இப்ப நான் காலேஜ் போவேன்ப்பா. இப்ப எத்தனை நான் காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆகும். இப்ப செஞ்ச ஏய் ரீசெண்டாவே உனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். எனக்கு வந்து நான்வெஜ் நல்லா சமைக்க வரும். ஆனா வெஜ்ஜுமே நல்லா சமைப்பேன். ஆனா இவன் சாப்பிட மாட்டான். ஏ வெள்ளைப்பூடு புளி வெள்ளைப்பூடு புளி குழம்பு. வெள்ளைப்பூடு புளி குழம்பு எப்படி இருந்துச்சு? எடுத்து புளியில உட்காந்து கொட்டணும். ஏய் ஒழுங்கா சொல்லல, அடிச்சிருவேன். எனக்கு டென்ஷன் ஆகும். அப்புறம் நான் செஞ்சதை நீ இல்லைன்னு இல்லைன்னு அத சொல்லு. வெள்ளைப்பூடு புளி குழம்பு எப்படி வச்சு நைட்டு திருப்பி ஒரு தடவை வச்சு கொடுன்னு சொன்னான். அவனுக்காக சோறு மட்டும் வச்சு அந்த குழம்பு வச்சு இங்க வெளிச்சமா தெரியல. மாசா இருக்கு பாரு. மனுஷனாவே தெரியல. நல்லாவே இல்ல. ஓகேவா? ஐயோ எனக்கு பசிக்குதே. எதை போட போற? டான்ஸ் போட போறியா? ஆண்கள் தட்டுன்னா ஆண்கள் லேட் ஆம்லேட். ஆஹா அண்ணே என்ன அது சொன்னேன்? உடனே முட்டையை ஒண்ணு அந்த தக்காளியை போட்டதும் எனக்கு இப்படி பண்ற எனக்கு டென்ஷன் ஆகுதுல. என்னோட புளிக்குழம்பு பத்தி சொல்லல, வாங்கி தின்னல. அத நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லு. புளிக்குழம்பு இப்ப நீ சொல்லல, சூடு வச்சிருவே. இருடி. இனிமே நல்லாவே பண்ணி தர மாட்டேன் உனக்கு. இதுதான் சில பேர்லாம் சமைச்சே கொடுக்க மாட்டாங்க போல. செஞ்சு கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லாம. உன்னை பேசிக்கிட்டே கருவேப்பிலையை போட மறந்துட்டேன். போ. நீ இந்த தோசைக்கல்ல போடாத. தோசைக்கல்ல போட்டு அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். எந்த கல்ல தோசை சுடுவாங்க? இதுலதான். இதுல போடப்ப இது நம்மதுதான் லூசு. இப்போ வந்து சபரியோட முட்டை திறனை பார்ப்போம். ஐயோ பசிக்குதே அல்லா. ப்ரோ என்ன அது வாழ்க்கையிலேயே பேசினேன்லப்பா. கழுவுறது கிடையாது. பள்ளி ஆய்ப்பை வச்சிருக்கோம். அதுல ஏன் நீ சமைப்ப திம்ப? என் புளிக்குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவ. உனக்காக என்ன அதிகமா ஊத்தல தெரியுமா? நீ போன தடவை என்ன ஊத்தி திங்க மாட்டேன்ட்டேல. இப்ப நம்ம இங்கிட்ட தானே இருக்கோம்.
போட்டேன்ல. ஆ ஐயோ இந்த ஒரு முட்டையை போட்டேனே நான் பேசிட்டே போட்டேன் போல. இல்ல இருக்குது பாத்து. இல்ல சும்மா கமத்தை ஊத்திட்டீங்க. சூப்பர் ப்ரோ. இங்க வாங்க. என்ன அங்க யாருக்கு கடிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா பாத்துக்கோங்கம்மா, இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்றான். இந்த கத்தி தான் கொஞ்சம் ஆயில் எடுக்கிறியா? ஓகே ஃபைன், நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நல்லா அள்ளி வச்சு புளிக்குழம்போட வச்சு பிசைஞ்சு முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏய் போல அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றல, இதெல்லாம் ஊற்றக்கூடாதுல்ல. அப்பளம் முறிக்கவா? அதான் இவன் எடுக்கணும். இல்ல அந்த எண்ணெயில அது வைக்க கூடாது, அப்பளம் தானே. ஐயோ எண்ணெயை ஊத்தாம சுடுவியோ? ஏய் லூசி, எண்ணெய் ஊத்தணும்ல. பெப்பர் பொடி போடல, உப்பு போடல. பெப்பர் பொடி கொஞ்சம் வேகம் உப்பு மேல போடு. பெப்பர் பொடி இல்லப்பா. இல்ல எண்ணெய் ஊத்தணும்ல, இல்லைன்னா வரட்டி மாதிரி இருக்கும்ல. வை அங்க அதே இடத்துல வை. என்ன ஊத்தணும்ல? என் புளிக்குழம்பு எப்படி இருந்துச்சு நீ சொல்லல. சொல்லல. நான் சூப்பரா இருந்து சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டாவது உச்சு நீ தானே வாயில வந்துட்டாதானே. அழகா பொறிக்கிறீங்களா அப்பலாம்? கப்பாய் இப்ப என் முட்டையை தின்னுட்டு குறையா சொல்லுவான், அவன் முட்டையை தின்னுட்டு ஓ ஓ அப்படின்வான். குழம்புக்கு வடைகளாம், முட்டை பொரியல்களாம், ஆம்லேட்டுகளாம், அப்பளங்களாம், இப்போ ஊறுகாய்க்கலாம். எங்க உடம்ப கம்மி பண்ண. ஒல்லியா இருக்கேன். நல்ல புசு புசுன்னு. ஆனா நாங்க 2 நாளா ஒல்லியாவே தெரியுறோம், என்னன்னு தெரியல. என்னால 2 நாளா ஒல்லியா தெரியுறோம். நேத்து ரொம்ப அழகா இருந்தோம். ஓகே நானும் அப்பளத்தை முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு வந்து இதுவும் முடிச்சாச்சு. அம்மாவே வந்து சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. தள்ளு உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் அதை காட்டிக்கிறேன் என்ன சாப்பாடுன்னு.
புளிக்குழம்பு வகைகள். புளிக்குழம்பு சூப்பராக வைப்பாங்க புளிக்குழம்பு. அப்புறம் ரைஸு, அப்புறமேட்டு இது வந்து கேரட் பொரியல். நல்லா இல்லை, கேரட்டே வேகலை, பச்சை கேரட்டாக இருக்கு. சொல்லு. ஆமா ஏய் ஒன்றும் இல்லை. இந்த வெங்காயம் வெட்டினால அழுது எனக்கு சளி பிடிச்சிருச்சு. சரி ஓகே, இதுதான் வந்து எங்களோட ஆம்லேட் வீடியோ. அப்புறமேட்டு என்ன போட்டோம், ஆம்லேட்டு முட்டை பொரியல் வீடியோ. அப்புறமேட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஏ நல்லா இருக்கா? ஆம்லேட் இது காஞ்சிரும். இவர் போட்ட ஆம்லேட் இது. சி என்னோட ஃபோன் எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? இப்போதான் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கே. சரி ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பாய் பாய்.